நீங்க நிறைய நேரத்துல பாருங்க, சூப்பரா இருந்துச்சுங்க பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா அது தெரியாது. அல்லேலூயா. ஆனா ஒரு பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்ன பிரசங்கம்? அது தெரியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ரட்சிக்கப்படக்கூடாது பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, வறுமையிலிருந்து, ஆமென், இதுல இருந்தெல்லாம் ஜனம் ரட்சிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக வசனம் உள்ள போகாம பிசாசு எடுத்து கொண்டு போய் விடுகிறான். அல்லேலூயா. அது உள்ள போனவங்க தான் ரட்சிக்கப்படுறாங்க. பாருங்க, ஒரு திரள் கூட்டம், சுவிசேஷ கூட்டம் நடக்கிறது, பலாயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆனா எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுறாங்களா? இல்லையே. ஒரு சிலர் தான் என்ன செய்யறாங்க. அப்ப அந்த காரணம் என்ன? அந்த ஒரு சிலருக்குள்ளதான் அந்த வசனம் என்ன செய்திருக்கிறது? போயிருக்கிறது. அந்த சாட்சியின் அனுபவம் உள்ள போயிருக்கிறது. அந்த வசனத்தை குறித்த சாட்சி அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. அது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு தாக்கத்தையே அந்த இருதயத்துல உள்ள ஏதோ வேலை செஞ்சிருக்கு. அதனாலதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. ரெண்டாவது, உணர்வு இல்லாத பொழுது பிசாசு எடுத்து போடுகிறான். ராசிகனியம்மன் சொன்ன மாதிரி இருதயத்துல என்ன இல்லைங்க? உணர்வு இல்லை. இந்த பிரசங்கம் எனக்கு தான், இந்த வார்த்தை எனக்கு தான், ஆண்டவர் எங்கோட தான் பேசுறாரு, ஆமென், அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லைன்னா பிசாசு கப்புன்னு எடுத்துட்டு போயிடும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய நேரங்கள் என்ன நினைக்கிறேன்னா, ஓ இந்த வசனம் இவங்களுக்கு தான் பேசிட்டு இருக்காரு பாஸ்டர், இந்த வசனம் அந்த அம்மாவுக்கு தான் பேசிட்டு இருக்காரு, நமக்கு இல்லை. அப்படி இல்லை. அல்லேலூயா. ஆமா, நமக்கு தான் வந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நாம் அந்த உணர்வோடு இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் வார்த்தை நமக்குள் பலன் தரத்தக்கதாய் அது கிரியையே நடப்பிக்கும், நாமளும் பலன் கொடுப்போம். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது ஒன்று பார்த்தோம். எங்க விழுந்த விதைங்க? கற்பாறையின் மேல விழுந்த விதை. மாதிரி கவனிமா, கற்பாறையின் மேல் விழுந்த விதை. அதுல என்னெல்லாம் இல்லை? 3 காரியம் இல்லைன்னு சொன்னேன். ஈரம் இல்லை, மண் ஆழமா இல்லை, வேர் இல்லை. அல்லேலூயா. ஏன் அந்த பாறை மேல விழுந்த விதை பலன் தர முடியல? எல்லாமே வசனத்திலிருந்து தான். ஈரம் இல்லை, அங்க என்ன கிடையாதுங்க? ஈரம் இல்லை. அப்படின்னா அந்த மண் அப்படின்னாவே ஈரத்தை என்ன செய்ய வேண்டும்? உறைந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஈரம் இருந்தால் தான் செடி, அந்த செடி என்ன செய்யுங்க? பலன் கொடுக்கும், பயிர் பலன் கொடுக்கும். அல்லேலூயா. ஈரம் அப்படிங்கிற அந்த காரியத்துல பிதா திராட்சை தோட்டக்காரர், அவர் தான் தண்ணி பாய்ச்சுகிறவர். அல்லேலூயா. அது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், தேவனுடைய வசனம் என்று சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா. அந்த ஆவியானவருக்கு நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுதுதான் நம்ம பலன் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ரெண்டாவது, மண் இருந்துச்சு, ஆனா ஆழமா இல்லை. நிறைய மண் அங்கே இல்லை. பாறை மேலே மண் இருந்துச்சு, அதனால தான் விதை சீக்கிரமாக வளர்ந்துட்டு, ஆனால் ஆழமாக இல்லை. அந்த மண்ணுங்கிறது எதை குறிக்கிறது? நோட்டை பார்க்காம சொல்லுங்க பாப்பா. சத்தமாக சொல்லணும். இருதயத்தை குறிக்குது அப்படின்னு மொட்டையாக முடிச்சுட்டா. நான் சொன்ன பிரசங்கத்திலேருந்து நான் கேட்டுட்ருக்கேன். நீங்களா மெடிடேஷன் பண்ணக்கூடாது. மண்ணுங்கிறது எதை குறிக்கிறது? ஆண்டவர் மண்ணில் மனுஷனை உண்டாக்கினார். ஏதாவது வருதா? சுபாவம் அப்படின்னு எங்கேருந்து வந்துச்சு சத்தம்? பின்னாடி இருந்து வந்துச்சு. அது இன்னொன்று கூட சேர்க்கணும். இல்லை, சுபாவ அன்பு. என்னதுங்க? அந்த மண்ணை எதை குறிக்குதுங்க? சுபாவ அன்பு. நமக்குள்ளே ஒரு சுபாவ அன்பு என்ன செய்யுதுங்க? ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. தான் ஆடாவிட்டாலும் தன் சதை என்ன செய்யுங்க? ஆடுமா. அல்லேலூயா. அந்த சுபாவ அன்பு பெருகணும். அப்பதான் என்ன செய்ய முடியுங்க? பலன் கொடுக்க முடியும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வைங்களேன். நிறைய ஒரு சிலர்லாம் குடும்பமாக இருக்கிறீங்க. என்னைக்காவது சண்டை போடாமல் இருந்திருக்கிறீங்களா? கருத்து வேறுபாடு வராமல் இருக்கிறதா? பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்குதா? இல்லை, இல்லைங்களா? அப்போ ஏதாவது ஒன்று வரத்தான் செய்யுது. ஆனால் அதுக்காக நம்ம உடனே நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு போயிடுறோமில்ல. அவரு தான் இல்லை எனக்கு நீ வேண்டாம் அப்படின்ட்டு ஓடிடுறாரா? இல்லை, திரும்ப என்ன செய்கிறோம்? சரி, இது கழுத கிடக்கு, அல்லேலூயா, மன்னிச்சு மறந்து போகிறதான வாழ்க்கை அப்படின்னு என்ன செய்கிறோம்? ஆமாம், மன்னிச்சு மறந்து அப்புறம் அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுங்க? பழைய அந்த லைஃப் என்ன செஞ்சிருது வந்து. அதுதான் சுபாவ அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மக்கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள், நிறைய பேரெல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் மன்னிச்சு சரி அவ்வளோதான், இது அப்படித்தான், வேறு வழி இல்லை, போவோம், இதுதானே வாழ்க்கை அப்படின்னு ஓடுற ஆட்கள்லாம் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க.
அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கள்ள தாங்கி போட்டு கொள்றாலும் இருக்கு. அங்க என்ன இல்லை? சுபாவ அன்பு இல்லை. அல்லேலூயா. சரி, போகட்டும். அப்ப அந்த சுபாவ அன்பு எங்க ஆழமா இருக்குதோ அவங்க தான் என்ன செய்ய முடியுங்க? பலன் கொடுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கிறோம், சுபாவ அன்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் நம்ம பார்க்குறோம். ஆமென். பெற்ற தாயே பிள்ளை என்ன செய்யறா? குப்பை தொட்டியில் போடுறா. ஆமென். தகப்பனே பிள்ளைய கத்தியால குடிக்க பணம் தரலைங்க. சமீபத்தில் நான் பார்த்தேன், குடிக்க பணம் தரலைன்னு தகப்பனே பிள்ளைய கத்தியால குத்திட்டான். அப்புறம் அப்பு தெளிஞ்சு தான் தெரியுது, ஐயோ நம்ம பையன் நம்ம அவன் செத்து போயிட்டான். கடைசி இவன் தூக்கு போட்டு செத்து போயிட்டான். 2 உயிரும் போச்சு. அல்லேலூயா. பாருங்க, சுபாவ அன்பு இல்லாததுனால தான் இதெல்லாம் என்ன செய்கிறதுங்க நடக்கிறது. தகப்பன் பிள்ளையை கொள்றது, பிள்ளை தகப்பனை கொள்றது, ஆமே, தாயே விஷம் வச்சு கொள்றது, ஆமே, இப்படி எல்லாம் சொத்துக்காக அதாவது ஏதோ கடன் பிரச்சனை அப்படி அது வேற, சொத்துக்காக தன் பிள்ளையவே தன் தாயவே, ஆமாம், இதுக்கெல்லாம் காரணம் என்னதுங்க? சுபாவ அன்பு இல்லை. அந்த அந்த மண் சுபாவ அன்பு, தேவ பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ள இந்த சுபாவ அன்பு என்ன செய்யணுங்க? பெருகணும், அது வளரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சுபாவ அன்பு. நம்ம ஒருத்தர் நேசிக்கணும், ஒருத்தர் அன்பு செலுத்தணும். ஏசப்பா இப்படி சொன்னார். கடைசியா ஒரு ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நியாயத்தீர்ப்புல வலது பக்கம் ஒரு கூட்டம், இடது பக்கம் ஒரு கூட்டம். வலது பக்கம் நிற்கிறவங்கள பார்த்து சொன்னார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் உள்ள வாங்க அப்படின்னார். எல்லாத்துக்கும் ஒரே பெரிய ஆச்சரியம். இடது பக்கம் நிற்கிறது கூட்டம் பார்த்து, சபிக்கப்பட்டவர்களை நீங்களே எங்கே போங்க? நரகத்துக்கு போங்கனார். என்ன காரணம் அப்படின்னா, இவங்களை பார்த்து சொல்றாரு, நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. நான் சிறையில் இருந்தேன், என்ன விசாரிச்சிங்க. இந்த சிறையில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அவங்கெல்லாம் கேட்க, நாங்கள் எப்போ ஆண்டவரே உமக்கு சோறு போட்டோம், நாங்கள் எப்போ ஆண்டவரே உமக்கு துணி எடுத்து கொடுத்தோம், நாங்கள் எப்போ ஆண்டவரை உங்களை விசாரிக்க வந்தோம். அப்போ தான் சொல்கிறார், இந்த சிறையில் ஒருவனுக்கு எதை செய்தீர்கள் அதை எனக்கே. இந்த பக்கம் இருக்கிற கூட்டத்தை பார்த்து சொன்னார், இவங்களை இல்லை, அங்கே இவங்களை நினைச்சிடக்கூடாது. இல்லையா? ஆமாம், இந்த பக்கம் இருக்கிற கூட்டத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் நான் பசியாக இருந்த சாப்பாடு கொடுக்கல, நான் காவலில் இருந்து நீங்கள் விசாரிக்க வரல, வியாதியாக இருந்த நீங்கள் எங்களை கண்டுக்கல, வஸ்திரம் இல்லாமல் இருந்தீங்க வஸ்திரம் கொடுக்கல, அதனால சபிக்கப்பட்டவர்களாக நீங்கள் என்ன செய்யுங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த சிறியரில் அப்படின்னா யாரை சொல்றாரு? இருக்கீங்களா? சத்தமா பேசுங்க பேசுங்க பேசுங்க. யாரை சொல்றாரு? சொல்லுங்க. தெரிஞ்சது சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. தப்பா சொல்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எளியவங்களை கஷ்டப்பட்டவங்களை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வேற சொல்லுமா? இவன் என்னம்மா சொன்னேன்? சீசர்களை சொன்னாராம். அல்லேலூயா. சரி, வசனம் இப்படி நான் சொல்லுகிறேன், யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களோ, ஆமென், யாருக்குள்ளெல்லாம் இயேசு இருக்கிறாரோ அவங்களத்தான் சொல்லியிருப்பான்னு நான் நம்புறேன். இந்த சிறியரில், அல்லேலூயா, எந்த சிறியரில்? நான் பசியா இருந்தேன். அப்ப யார் பசியா இருக்க? யாருக்குள்ள இயேசு இருக்கிறாங்களோ அவங்க பசியா இருந்தாதான் அவர் பசியா இருந்த மாதிரி. ஆமாவா இல்லைங்களா? அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அந்த வசனத்தினுடைய கருத்து என்னன்னா, தேவனை அறிந்திருக்கிற தேவஜனம் தங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் விசாரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உபசரித்தல் விசாரித்தல், அதுல 2 காரியம் இருக்கிறது. ஒன்று அந்நியர்கள், இன்னொன்று சொந்தக்காரங்க. அல்லேலூயா. நமக்கு அறிமுகமானவர்கள், நாம் நெருங்கி பழகுகிறவர்கள். அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அந்நியர்களை விசாரிக்கிறதை விட, ஆமென், நம்ம நெருக்கத்தில் நம்ம விசாரிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் என்ன செய்யுதுங்க, ஆண்டவர் நம்மளை சுற்றி வச்சிருக்கிறாரே. ஆமென். உதாரணமாக நம்ம குடும்பம், அண்ணன் தம்பி அல்லது சபை, இயேசு என்கிற ஒரு தலைக்கு கீழே, ஆமென், என்னவா இருக்கிறோம்? நம்மெல்லாம் அவயவங்களாக இருக்கிறோமே. ஆமென். பிரைஸ் காட். இப்போங்க வளர்மதி அக்கா கையில் புண்ணு, வளர்மதி அக்கா கையில் புண்ணு இருக்கு.
இப்போ இல்லைங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பொண்ணு இருக்கு, அவங்க என்ன செய்கிறாங்க, யாரோ இன்னொரு ஆள் கையில் இருக்கிற புண்ணுக்கு கட்டு போட்டுருக்காங்க. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்களா? முதல்ல எங்கே பார்க்கணுங்க? நம்ம தான் பார்க்கணும். நம்ம சரீரத்தில் தான் முதல்ல என்ன தேவைங்க? சுகம். அது யாரோ ஒருத்தருக்கு செய்ய வேண்டாம்னு நான் சொல்லலை. ஆனால் எங்கே பார்க்கணும்? முதல்ல நம்ம சரீரம். இன்னும் இப்படி பார்ப்போமே, அல்லேலூயா, ரோட்டில் போகிற ஒரு ஆளை கூப்பிட்டு நல்ல விருந்து சாப்பாடு பலமாக போடுறாங்க, வளர்மதி அக்கா, எலியாசுக்கு பழைய சோறு தான் கொடுக்காங்க. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அல்லேலூயா. அதுபோல தான் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, முதல்ல உங்களை சுற்றில ஒரு கூட்டம் என்ன செய்து இருக்கிறது. ஆமென். என்ன நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவங்கள நேசிங்க, அவங்களுக்கு என்ன செய்யுங்க? அன்பு செலுத்துங்க. அதுதான் எங்கே பரலோகத்து வரைக்கும் பலனை கொண்டு வரும். அல்லேலூயா. நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவா. கலாத்தியருக்கு பவுல் எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? விசேஷமாய் விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்கள். அப்படி ஒரு வார்த்தை இருக்குதுங்களா? படிச்சிருக்கீங்களா? வாசிங்க பாப்பா அந்த வசனத்தை, கலாத்தியர் வேகமா. ஆகையால் நமக்கு கிடைத்த சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக. அல்லேலூயா. அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நன்மை செய்யணும், எல்லாருக்குமே நன்மை செய்யணும். ஆனா விசேஷமா யாருக்கு தான் செய்யணும்? விசுவாச குடும்பத்தாருக்கு தான் செய்யணும். அல்லேலூயா. ஆமா, இதுல தான் சபை இன்றைக்கு ரொம்ப எப்படி இருக்குதுங்க? ரொம்ப குறைஞ்சு போய் இருக்கிறது. அல்லேலூயா. நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், என்ன செய்யுங்க? விசாரிங்க. ஒரு ஃபோன் பண்ணியாவது என்ன செய்யுங்க? விசாரிங்க. யாரெல்லாம் விசாரிச்சிங்க? பிரைஸ் காட். ஆமென். ஆண்டவர் நல்லவர். விசாரித்தல் என்பது ஒருதலை பட்சமாய் அல்லது ஒரு பக்கம் மட்டும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. விசாரிக்க வேண்டிய எல்லாரையும் என்ன செய்யணுங்க? விசாரிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் சபைக்கு வரலையோ அவங்களெல்லாம் என்ன செய்யலாம்? விசாரிக்கலாம். என்னைக்காவது எங்கிட்டையாவது கேட்டிருக்கீங்களா? இந்த ஒரு குறிப்பிட்ட ஆள் 4 வாரம் 3 வாரம் வரலையே, என்னையா ஆச்சு? அல்லேலூயா. உதாரணமாக அவங்கள போய் நீங்கள் பார்க்க முடியாது, பிரச்சனை இல்லை, ஃபோன் நம்பர் இல்லை, போகட்டும். அல்லேலூயா. தொடர்ந்து வந்துட்டு இருந்த ஒரு ஆள் ஒரு 3-4 வாரமாக வரலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே என்னைக்காவது வந்திருக்கா? அப்போ வந்திருந்தா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஒன்றா அவர்கிட்டயே கேட்டிருக்கணும், அல்லது எங்கிட்ட கேட்டிருக்கணும். அல்லேலூயா. அவங்கக்கிட்ட கேட்டீங்களா? இல்லை. எங்கிட்ட கேட்டீங்களா? இல்லை. அப்போ நான் எப்படி நம்பாதையே? அல்லேலூயா. சரி, உதாரணமாக அருமையான மகள் சோஃபியா ஆப்ரேஷன் பண்ணி இன்னைக்கு படுத்துருக்கு. யாரெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டீங்க? ஒரே ஒரு கை, 2 கை. சோஃபியா கேட்டீங்களா? 2 கை தான் வருது, மற்ற கையெல்லாம். அல்லேலூயா. அதாவது நான் ஏதோ சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு விசாரிப்பு அல்ல. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. மனதார உளமாற. ஆமென். அந்த அன்பின் நிமித்தமாய், சுபாவ அன்பின் நிமித்தமாய் வருகிற விசாரிப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. எனவே தயவு செய்து சுபாவ அன்பு நம்மளை பெருகட்டும். சுபாவ அன்பு நம்மளை பெருகட்டும். விசேஷமா என்ற அந்த வார்த்தை நம் இருதயத்தில் துவனிக்கட்டும். விசுவாச குடும்பம், விசுவாச குடும்பம். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் என்கிற அந்த வார்த்தை துவனிக்கட்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. தேவனை அறியாத ஒரு கூட்ட ஜனம் தேவைகளோடு இருக்கிறது உண்மைதான். ஆனால் தேவனை அறிந்த ஜனம் தேவைகளோடு இருக்கிறதே, அங்கதான் நம்முடைய உதவி தேவை, அங்கதான் நம்முடைய விசாரிப்பு அதிகமா தேவை. அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. உங்க வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நன்மை செய்கிறதற்காக செலவழிப்பீர்கள். ஆனால் நான் சொல்லுவேன், அதில் பெரும்பகுதி விசுவாச குடும்பத்தாருக்காக செய்யுங்கள். அல்லேலூயா. விசுவாசிகளுக்காய் செய்யுங்கள், தேவ பிள்ளைகளுக்காய் செய்யுங்கள். அதுதான் ஆசீர்வாதம். இன்னும் சொல்ல போனால், கர்த்தர் உங்களை எந்த சபையில் வைத்திருக்கிறாரோ, எந்த குடும்பத்திற்குள்ள வைத்திருக்கிறாரோ அங்க செலவழியுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா.
அதுதான் தேவனுக்காய் கொடுக்கிற பலன். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப நம்ம பலன் கொடுக்கணும்னா ஈரம் இருக்கணும், மண் இருக்கணும், இன்னொன்று வேர் இருக்கணும், ஆழமான வேர் இருக்கணும். அந்த செடிக்கு வேர் இருந்துச்சு, ஆனா என்ன இல்லை? ஆழமான வேர் இல்லை. ஆழமான வேர் ஏன் இல்லை? ஆழமான மண் இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஆழமான மண் இருந்தா பேசக்கூடாது. ஆழமான மண் இருந்தா ஆழமான வேறு இருக்கும். ஆழமான சுபாவ அன்பு இருந்தா ஆழமான தேவனோடு உள்ள அனுபவம் இருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்ல வசனம் சொல்கிறது, காண்கிற சகோதரனை நீ நேசியாவிட்டால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? ஹல்லேலூயா. காண்கிற ஒரு விசுவாசியை, காண்கிற ஒரு தேவ பிள்ளையை, கர்த்தர் வைத்திருக்கிற ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு ஆளை குறித்து கரிசனை இல்லாத ஒரு தேவ மனிதன், தேவ மனுஷி எப்படி தேவனிடத்தில் அன்பு கூற முடியும்? நான் சொல்லல, வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற அன்பு எதை வைத்து அளக்கப்படுகிறது? காண்கிறவர்களை நாம் எந்த அளவிலே நேசிக்கிறோமோ அந்த அளவிலே தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதே ஆண்டவர் இங்க அளக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில வேறு ஆழமா தேவனோடு இருக்கிற அனுபவம் ஆழமா இருக்கணும். அப்பதான் பலன் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கிற வேர், ரசகனியமா சொல்லுங்க என்னதுங்க? தேவனோடுங்க ஆழமான அன்பு. தேவனோடு நல்ல நேரம் உட்கார்ந்து கவனிங்க. ஆழமான அன்பு உள்ளவர்கள் தான் கர்த்தருக்கு என்ன செய்ய முடியும்? பலன் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. சரி, அதுல விசேஷமாய் லூக்கால ஒரு வார்த்தை வருகிறது, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும். எடுத்துறீங்களா? சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஆமென். லூக்கால சோதனை காலம், மத்தேயுல வாசிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரத்திலே வசனத்தின் நிமித்தம் என்ன வந்துச்சுங்களா? உபத்திரவமும் துன்பமும் வந்த பொழுது இடரல் அடைந்தார்கள். சோதனை காலம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, வசனத்தின் நிமித்தம் சோதனை வரும். நல்ல கையை குலுக்கி சொல்லுங்க, வசனத்தின் நிமித்தம் சோதனை வரும். ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு ஒரு சோதனை வந்துச்சு. ஆமென். அது சோதனைக்காரன் பிசாசு வந்து என்ன செஞ்சானுங்க? சோதித்தான். ரசகனியமா சொல்லுங்க, எத்தனை நாள் சோதனை ஏசப்பாவுக்கு? இருக்கீங்களா? கரெக்ட், வெரி குட். கை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். ஆமென். 40 நாள் சோதித்தான்னு வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். எப்படி சோதிச்சானா? எல்லாமே வசனம் தான். எல்லாமே என்னதுங்க? வசனம் தான். ஹல்லேலூயா. ஆமென். ஒன்று மேலே உயரமா நிறுத்தி சொன்னா கீழே குதியுங்க, தேவதூதர்கள் வந்து உங்களை என்ன செய்வாங்க? தாங்குவா. ஒரு கல்லை எடுத்து அப்பமாக்கி சாப்பிடும், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் ஒரு அற்புதம் செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு என்ன செஞ்சான்? சொன்னான். இன்னொன்று, ராஜ்யத்தை முழுவதையும் எல்லாத்தையும் காட்டி இதெல்லாம் எனக்கு தந்திருக்கிறது, என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இதெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சிருவேன்? தந்துடுவேன். எல்லாம் வசனம். இது 40 நாள் இந்த சோதனை நடந்துச்சு. ஒரு சொல்லுங்க, இந்த 40 அந்த சோதனைகள் எல்லாம் ஆண்டவர் வசனத்தை கொண்டே அவனை என்ன செய்தார்? ஜெயித்தார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உழைப்பான். உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாய். உன் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் தொழுது கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை, இப்படி எல்லாம் சொல்லி அவர் ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு வருங்க. வசனத்தை பார்த்து, வசனம் பேசுறவங்களை பார்த்து ஏமாந்துடாதீங்க. பிசாசு நல்ல வசனம் பேசுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகம் எதுல ஏமாந்துருது சொல்லுங்க? வசனம். நல்லா ஏதோ ஒரு வசனத்தை வச்சு தான் பேசுவாங்க. உடனே ஆஹா என்ன அழகா வார்த்தை எடுத்து பேசுறார். ஹல்லேலூயா. ஏமாந்துடக்கூடாது. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமாம், அது ஒரு சோதனை காலமாக கூட இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமாம். நீங்கள் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 13 வாசிங்கன்னா அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது.
பையா வாசிங்க 2 கொரிந்தியர் எடுங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 13 இருந்தா வாசிமா. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்கள். அது ஆச்சரியம் அல்ல. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறானே, ஆகையால் ஊழியக்காரரும், யாருடைய ஊழியக்காரர்? அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்ல வருதுன்னா, சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கான். பார்க்கறதுக்கு வெளியே எப்படிதான் இருக்குங்க? தேவதூதனை போல இருக்கும். ஆனா உள்ள இருக்கிறது யாரு? நம்ம பாஷையில, நம்ம பழமொழியில சொல்ல போனா எப்படி சொல்லணும்? ஆட்டு தோல் போர்த்திய ஓநாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமை. அவனுடைய ஊழியக்காரன் நீதியின் ஊழியக்காரனுடைய வேஷத்தை தரித்திருக்கிறார்களே. அது கடைசி அந்த வார்த்தை முடியும் போது இப்படி முடிகிறது, அவர்கள் முடிவு கிரியைகளுக்கு தக்கதா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒரு வேளை வேஷம் போட்டு ஏமாத்திரலாம், ஆனா முடிவு ஒன்று இருக்கிறது, கர்த்தர் சமூகம் ஒன்று இருக்கிறது, அங்கதான் முடிவே இருக்கிறது. அங்க ஹல்லேலூயா. அந்த முடிவு நன்மையா இருக்கணும்னா இந்த உலகத்துல கர்த்தர் நீதியின் ஊழியக்காரர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள், அவர்களை விட்டு விலகு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பக்தியின் வேஷம். ஆமென். வெளியே பார்க்கறதுக்கு எப்படிங்க? பக்தியா இருக்கிற மாதிரி, தாழ்மையா இருக்கிற மாதிரி, அப்புறம் பரிசுத்தமா இருக்கிற மாதிரி. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, எல்லாமே மாதிரி தான், ஆனா உண்மை அல்ல. ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை இதை நிதானித்து உணர்ந்து அவர்களை விட்டு விலகணும். இல்லைன்னா உங்களை நீங்கள் காத்து கொள்ள முடியாது. சொல்லுவோம், நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப சோதனை காலம் ஒரு தேவ பிள்ளைக்கு வரும். அது இந்த மாதிரி கூட வரும், வேஷம் போடுறவங்க நிமித்தமா கூட என்ன செய்யுங்க வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவன் சமீபத்தில் ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். ஒரு வீட்டிற்கு ஒரு ஊழியக்காரர் அடிக்கடி மாதந்தோறும் ஜெபம் பண்ண போவார். மாதந்தோறும் என்ன செய்வாருங்க? ஜெபம் பண்ண போவார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்தந்த சபையினுடைய போதகர்கள் மாதந்தோறும் ஜெபத்திற்கு வருவது நல்லது. வரலையே சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் நல்ல விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இருக்கிற இந்த சபையிலிருந்து என்னை தவிர வேறு எந்த பாஸ்டர் வீட்டுக்குள்ளே வந்தாலும் ஹல்லேலூயா என்ன செய்யக்கூடாதுங்க? உள்ள விடவே கூடாது. அவர்களுக்கு சபையெல்லாம் கிடையாது. பணம் நிறைய இருந்ததுனால, அவங்கள தேடி ஊழியக்காரர்கள் வந்ததுனால இவங்க யாரை தேடி என்ன செய்யலைங்க? போகலை. ஹல்லேலூயா. ஒரு உண்மையான ஊழியக்காரன் யாரை தேடியும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள தேடி ஆண்டவர் கொண்டு வருவார். ஒரு அல்லே சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். சார், திடீர்னு ஒரு நாள் பீரோவில் இருந்த நகை, ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நகையை காணவில்லை. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு சந்தேகம், வேறு யாருமே வரல, இவர் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்காரு? வந்துட்டு போயிருக்காரு. எப்படி ஒரு ஊழியக்காரனை சந்தேகப்படுகிறது எப்படி அப்படின்னு யோசிச்சு, உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லா வீட்டிலும் என்ன வச்சுருக்காங்க? கேமரா, சிசிடிவி கேமரா. அந்த கேமராவை செக் பண்ணால் இந்த பைபிளை தூக்கின பரிசுத்தவான் தான் என்ன செஞ்சுருக்காருங்க? திறந்து நகையை எடுத்துகிட்டு போயிருக்கார். ஹல்லேலூயா. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனால் வரும் பெலனை மறுதலிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அதை உணர்ந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தேவன் என்னதுங்க? வயிறு. ஆமாம், காணிக்கை, பணம், இதுதான் அவங்க நோக்கமாக இருக்கும். அதனால் அப்படியே ஒரு பையை தூக்கி போட்டுட்டு ஒவ்வொரு வீடா. ஆமே,
அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால் பைபிளை தூக்கணும் எல்லாரையும் வீட்டு வாசல் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, விட்டுறக்கூடாது. வசனம் பேசுகிற எல்லாரையும் நீங்கள் அங்கீகரித்து கொள்ள கூடாது. அல்லேலூயா. ஆமாம், எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிற ஒரு ஒரு கிருபை ஒரு தேவ பிள்ளைக்கு அவசியம். அல்லேலூயா. ஆமென். ஆமாம், இதுதான் ஒழுங்குன்னு ஒரு சிலதை கர்த்தர் வைத்து இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒழுங்கின்படி என்ன செய்ய வேணுங்க, செய்யும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். கடந்த வாரத்தில் நான் ஒரு டிகிரி முடித்ததுனால எனக்கு ஒரு கிராஜுவேஷன் கொடுத்தாங்க. அப்போ இந்த ஜூடாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஜூடாவையும் என்ன செஞ்சுருந்தேங்க, கூட்டிகிட்டு போயிருந்தேன். எல்லாரும் பார்த்த உடனே இது உங்கள் பையனா, ஏன்னா யாருக்கு அங்கே எங்களோட படித்தவங்களுக்கு யாருக்கும் என் பையன் எது என் பிள்ளை எதுன்னு என்ன செய்யாதுங்க தெரியாது. என் பையனும் வந்திருந்தான், அவனும் வந்திருந்தான். பார்த்து எல்லாருமே என்ன கேட்டாங்கன்னா, முதல் கேள்வி இது உங்கள் பையனா, உங்கள் பையனா. ஒரு சிலருக்கு தெரியும் என் குடும்பம். அப்போ அவங்க கேட்டாங்க, இது யார், இது உங்கள் பையன் இல்லை, இது யார் அப்படி. அல்லேலூயா. அப்போ அவங்களாம் ஒரு கணக்கு என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம யார் பேசுகிறாங்க, நம்ம யார்கிட்ட பேசுகிறோம், நம்ம வீட்டுக்கு யார் வர்றா, யார் நம்மோட பழகிறா, இதையெல்லாம் வைத்து உலகம் ஒரு கணக்கு என்ன செய்யுங்க, போடத்தான் செய்யும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பனை மரத்துக்கடியே நின்று நீங்கள் பாலவே குடித்தாலும் என்ன தான் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த பனை மரத்துக்கடியே நிற்காதீங்கிறேன். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கிறதுங்க, ஒரு ஒழுங்கு என்ன செய்கிறதுங்க இருக்கிறது. அதன்படி நாம் நடக்கும் பொழுது தான் தேவ நாம மகிமைக்காக நாம் வாழ முடியும். அதனால தான் சங்கீதக்காரன் எழுதினான், இங்கே நிற்காத, இங்கே உட்காராத, இங்கே பழகாத, இப்படியெல்லாம் இருக்காத அப்படின்னு. ஒரு சொல்லுவோம், கரங்களை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். எனவே நாம் சங்கீத பகுதியில் தியானித்தது போல நாம் கர்த்தருடைய கிரியைகளை உணர்ந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருப்போம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வசனம் சொல்கிறது, சோதனை நாள் ஒன்று வரும், அதில் நம்ம ஜெயிச்சவங்களாக இருந்தால் தான் பலன் கொடுக்க முடியும். அல்லேலூயா. சரி, மூணாவது வார்த்தை அங்கே நாம் வாசிக்கிறோம். மூணாவது ஒரு நிலம். என்ன நிலங்க, முள்ளுள்ள இடம். அங்கே விதை விழுந்துச்சு, கூடவே முள் என்ன செஞ்சதுங்க, வளர்ந்துச்சு. முள் வளர்ந்ததுனால இந்த விதை என்ன செய்யப்பட்டு விட்டது, நெருக்கப்பட்டு அது அப்படியே பலன் கொடுக்காமையே போயிடுச்சு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம். இந்த முள் உள்ள விதை விழுந்த நிலம் எதை குறிக்கிறது அப்படின்னா, அந்த வசனத்தை கேட்கும்போது சந்தோஷமா இருப்பாங்க. வசனத்தை கேட்கும் பொழுது சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் கேட்டதுக்கு அப்புறம் எங்கே தான் போகணுங்க, இந்த உலகத்துக்குள்ளே தான். ஞாயிற்றுக்கிழமை நம்ம முடிச்ச உடனே எங்கே தான் போகிறோம், வீட்டுக்குள்ளே தான் போகிறோம். எல்லாம் பழைய ரொட்டீன் லைஃப் தான் வருகிறது. ஆமென். அப்படி போன உடனே கொஞ்சம் கவலையும் வரும். என்ன கவலை, உலக கவலை. ஆமென். வசனத்தை வாசிங்களா, லூக்காவில். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறாங்க. கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும், இந்த உலகத்திற்குரிய கவலை, ஐஸ்வர்யம் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்படுகிறார்கள், பலன் கூடாது இருக்கிறார்கள். மத்தேல வந்துருங்களேன். மத்தேல எப்படி இருக்கு பாப்பா, வாசிங்க. விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலை ஐஸ்வரியத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறது. அல்லேலூயா. அப்ப ரெண்டு காரியம், ஒன்று உலக கவலை, இன்னொன்று ஐஸ்வர்யம். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க, பலன் கொடுக்கணும்னா உலக கவலையும் இருக்கக்கூடாது, ஐஸ்வர்யமும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் உடனே பணமே தேவையில்லை அப்படி இல்லை. அதில் ஒரு வார்த்தை மத்தியில் அழகா ஆண்ட, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அல்லேலூயா. என்ன மயக்கங்களா, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில நாம் பலன் கொடுக்க வேண்டுமே ஆனால் உலக கவலை நம்மை மேற்கொள்ளக்கூடாது. எல்லா மனுஷனுக்கும் கவலை இருக்கும். ஆமென். ரசனியமாக எல்லா மனுஷனுக்கும் என்ன இருக்குங்க, கவலை இருக்கும். கவலை இல்லாத மனுஷன் யாருமே இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இல்லைன்னா, அப்படி இருந்தால் அவன் மனுஷனே இல்லை. அல்லேலூயா. எனக்கு கவலையே இல்லைங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு மனுஷனாகவே இருக்க வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. ஆமாம், கவலை ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. ஆனால் தேவையில்லாத கவலை முக்கியம் இல்லை. ஆமாம். வசனம் சொல்கிறது, கவலை இருதயத்தை ஒடுக்கும். கவலை என்ன செய்யுங்களா, இருதயத்தை ஒடுக்கும். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு வசனம், வார்த்தை இப்படி எழுதி போட்டிருந்தது, ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா இருதய வியாதி வந்துடும். ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா
இருதய வியாதி வந்துடும் அப்படி நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எழுதி போட்டிருந்தான். அல்லேலூயா. அதனால் நீங்கள் ரொம்ப கவலைப்பட்டீங்கன்னா இருதயத்தை அது ஒடுக்கிடும். ஆமென். அப்புறம் இருதயம் சரியாக என்ன செய்யாதுங்க, வேலை செய்யாமல் போயிடும், அல்லது ஹார்ட்டில் அட்டாக்கு வந்துடும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஹார்ட் அட்டாக் வர காரணம் பெரும்பாலும் என்னதாங்க, ரொம்ப கவலை. அது ஒரு சிலருக்கு தேவையுள்ள கவலை இருக்கும், ஒரு சிலருக்கு தேவையில்லாத கவலை இருக்கும். அல்லேலூயா. இந்த பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டுமே, அவனுக்கு பொண்டாட்டி வந்துட்டு இனி நம்மளை பார்ப்பானா பார்க்க மாட்டானா, ஒருவேளை கண்டுக்காம விட்டுட்டானா என்ன செய்ய அப்படின்னு ஒரு என்னதுங்க ரொம்ப கவலை. அல்லேலூயா. நிறைய மாமியார் மார்களும் என்ன செய்யுதுங்க இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய மனைவிக்கு என்னடா எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்ட்டே கிடக்கானே, இப்படியே போனால் நம்மளை மறந்துடுவான் போல இருக்கேன். அல்லேலூயா. உலகத்தில் நடக்குதா இல்லைங்களா, நடக்குதா இல்லைங்களா? ஆமாம். நீ அந்த பக்கமாக என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அவனை நல்லா படிக்க வச்சு கப்பலில் வேலை. எதில் வேலைங்க? 1,00,000 ரூபா சம்பளம், 1,00,000 ரூபாய் சம்பளம். ஆனால் அவங்க அப்பா அம்மாவும் பார்க்கவே வர்றதில்லை. பிள்ளைக்கு பிறந்த நாள், பிள்ளைக்கு என்னதுங்க பிறந்த நாள், அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு வயசாகிட்டு இங்கே வந்துரு, தங்கச்சி குழந்தை பிறந்திருக்கு, அவளும் அங்கே வர முடியாது, நீ இங்கே வந்துட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, இல்லை எங்கள் வீட்டம்மா சொல்கிறது தான் கேட்பேன், இங்கே தான் பிறந்த நாள். அல்லேலூயா. மறந்துட்டானா இல்லைங்களா? அப்போ இன்றைக்கி நிறைய பேர் கவலைப்படுறதுலேயே ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுது. இவங்க கவலைப்படலாம், மறந்ததுக்கு அப்புறம் ஒரு கவலை வர்றது இருக்கு. மறக்க முன்னாடியே, நடக்க முன்னாடியே, வர முன்னாடியே அப்படி போட்டு போட்டு மனசை குழப்பி 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 குழப்பி. அல்லேலூயா. அந்த கவலை நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ யார் மறந்தாலும் அவர் நம்மளை மறக்கவே மாட்டார். குரல்லே சொல்லுங்க ஆமென். அவர் நம்ம மேல நினைவா இருக்கிற தெய்வம். ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். எனவே கவலை, உலக கவலை வசனத்திற்கு பலன் கொடுக்காம போயிடும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அவர் அம்மா ரட்சிக்கப்பட்டு வந்து ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தில் திடீர்னு ஆலயத்துக்குள்ள என்னன்னு கேட்டா, என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், எங்கள் சாதியிலேருந்து எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும், எல்லாரும் சொல்கிறாங்க பாஸ்டர், சொந்த பந்தமெல்லாம் சொல்லுது, நீ இந்த இந்த தப்பாக நினச்சிக்காதீங்க, இந்த தாலி அறுத்த கோயிலுக்கு போனால் உன் பிள்ளைக்கு எப்படி, நான் சொல்கிறது எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவான், எந்த கோஸ்தை கோயில்னாவே அதுக்கு பேர் என்ன கோயிலுங்க, ஆமாம் அந்த கோயிலுக்கு போனால் உன் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் நான் வரல. சரி, பிள்ளைக்கு என்ன வயசு, எத்தனை வயசுங்க, ஆமாங்க 9-10 வயசு, அந்த சின்ன வயசு. ஆனால் இவங்களுக்கு என்ன கவலை, கல்யாண கவலை, இங்கே போனால் எப்படி நடக்கும். அப்போ இந்த இந்த நாட்களில் யாருக்குமே கல்யாணம் நடக்காமையா இருக்குது சொல்லுங்கள். அல்லேலூயா. நேற்றுக்கு ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரு, பாஸ்டர் நீங்கள் ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தேங்க, பிள்ளை நல்லா இருக்கா, ஆனால் வயசு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன், அந்த பிள்ளை என்ன படிச்சிருக்கான்னா மறந்து போச்சு, நல்லா படிச்சிருக்கா, கை நிறைய சம்பாதிக்கா, எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். கர்த்தரை நம்பி வந்த யாரும் ஒருபோதும் ஒரு நாளும் வட்கப்பட்டு போனதே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்காக விட்டவங்க யாரும் நஷ்டப்பட்டதும் இல்லை. ஆமென். அப்போ கவலை நமக்கு அவசியம், ஆனால் தேவையில்லாத கவலை நமக்கு அவசியம் இல்லை. மரத்தை வச்சவன் கட்டாயம் தண்ணி ஊற்றுவான். அல்லேலூயா. இனி ஒருத்தன் பிறந்து வளர்ந்து அப்புறமா நடக்க போகுது இல்லை, ஏற்கனவே எல்லாம் ஆண்டவர் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். நான் ஆராதனை சொன்னது போல, எலியாவே உனக்கு ஒரு சாரிபாத் விதவை வீடு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. திரள் கூட்ட ஜனமே, தேவ பாதத்தில் இருக்கிற நீ கவலைப்படாத, உனக்கு ஒரு சின்ன பையனை கத்துறங்க. ஆமாம், அவன் சாப்பிடாம வச்சிருக்கான் கையில், ஆண்டவர் பிரசங்கத்தில் மயங்கி போய் உட்கார்ந்து 5 கையில் பத்திரமா வச்சிருக்கான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், உங்களுக்காக ஒரு காகம் அது பறந்து வந்து கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆச்சரியப்படத்தக்க விதமாக நடக்கும். ஆமென். ஆமாம், எல்லாரும் பரிதவிச்சாங்க 3.5 வருஷம். ஆமென். ஆமாம், நிறைய ஊழிக்காரங்களை புகையில வச்சிருந்தாலும் அப்போ நேரத்துக்கு நேரம் கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அல்லேலூயா. அவனே பயந்து தான் கொடுத்தான். யாருங்க? ஒபதியா. பயந்து தான் கொடுத்துருக்கோம். ஒரு வேளை ஒரு நாளைக்கு 3 நேரம் சோறு கிடைச்சிருக்கோம் தெரியல, ஒரு வேலையோ 2 வேலையோ கூட கிடைச்சிருக்கலாம். ஆனால் எலியாவுக்கு அப்படி அல்ல.
திருப்தியா 3 நேரமும் உரலிலே சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது தேவையில்லாத கவலை நமக்கு தேவை இல்லை. எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார், நடக்கும். உரலிலே சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் காட். எனவே நம்ம சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிற கர்த்தர் அந்தந்த நாளில் நம்முடைய தேவைகளை அதிசயமாய் சந்தித்து நடத்துவார். ஆமென். சந்திக்க வேண்டிய மனிதர்கள், சந்திக்க வேண்டிய அல்லது கிடைக்க வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. இது எதுவுமே நடக்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம கூட இயேசு இருக்கிறார், அது மாத்திரம் போதும். அல்லேலூயா. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழுகே நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழுகே நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஏசு போதுமை போதுமை, ஏசு போதுமை போதுமை, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்க்கை ஏசு. இது பாடுறது ரொம்ப ஈஸிங்க, பாடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் வாழ்க்கையில் அந்த பாதையில் கடந்து போகிறோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் சொல்லணும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் நம்ம 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 அறிக்கை செய்கிற காரியங்களை அல்லது நம்ம இந்த மாதிரி பாடி சொல்லுகிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்கிறோமா அப்படின்னு ஒரு சில நேரங்களில் கர்த்தர் நம்ம அந்த பாதையில் என்ன செய்வாருங்க, நடத்துவா. மனிதர் கைவிடும் பொழுது, மாம்சத்தில் பலவீனங்கள் வரும் பொழுது, ஐஸ்வர்யம் நம்மளை விட்டு போகும்போது, இல்லைப்பா நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும்னு நம்மளால் சொல்ல முடியுமா அப்படின்னு ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அல்லேலூயா. நம்ம எதிர்பார்க்கிறது நடக்காத போது, ஆமென், அல்லது நம்ம கிடைக்க வேண்டிய நன்மை கிடைக்காத போது, அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அத்தியாவசியமானது ஆனால் இல்லையே. ஆமென். நல்ல நம்ம கேட்குறது என்னதுங்க, ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்குறது என்னதுங்க, நல்ல சுகம், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. வேறு என்ன, காரு, பங்களா, வீடு, வாசல், ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 5 லட்சம் அப்படியே நம்ம கேட்குறோம் இல்லையே. ஆனால் இது கேட்குற இதே நமக்கு பூரணமா இல்லையே. அப்படிங்கும் போதும் தேவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குதா அப்படிங்கிறது தான் கர்த்தர் பார்க்குறார். ஒரு சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாங்க. எல்லாம் சம்பரமாக வாழ்ந்த பொழுது மாத்திரமில்லை, ஓட்டை வச்சு சுரண்டிட்டு இருக்கும் பொழுதும் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத். பைத்தியகாரி பேசுகிறது போல பேசுகிறாயே, நன்மையை பெற்று நாம் தீமையை பெற வேண்டாமோ. அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேணுங்க, உலக கவலை பலன்கூடாதபடி நம்மளை நெருக்கி போட நாம் விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கவலைகளை எல்லாம் அவர் மேலே வச்சிருவோம், அவர் பார்த்துக்குவார். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆமென். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே, ஏன்னா அவர் விசாரிக்கிற தேவன், அவர் மேலே வச்சிருங்க. அந்த கவலையை நினைச்சே வசனத்தை பலன் கொடுக்காதபடி, வசனத்தை மறந்து விடுகிற, தேவனை மறந்து விடுகிற ஒரு வாழ்க்கைக்கு வந்துடாதீங்க. அல்லேலூயா. உன்னை வானத்தை விரித்து உன்னை உண்டாக்கின சிருஷ்டிகரை தேவனை மறக்கிறதற்கு நீ யார்? நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவரை மறந்துடுறோம், அம்மாவா இல்லைங்களா? கவலை நம்மளை பெருசாக தாக்கும்போது இயேசுவை மறந்து விடுகிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த அனுபவம் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனை மறக்கிறதற்கு நீ யார்? எடுத்துறீங்களா அந்த வசனத்தை? வாசியமா? தேடவே இல்லையா ஒரு ஆளு? வாசியம் எங்கேனே தெரியாதா? சோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகமா? வாசிப்பா, வாசி. எங்க இருக்கு? 51:12. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? அல்லேலூயா.
ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆறுதல் செய்கிற நான் உங்களோட இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்பட்டு மனுஷனுடைய வார்த்தையினால மனுஷனுடைய காரியங்களினால என்னை ஏன் மறக்கிறதுக்கு நீ யார்? அல்லேலூயா. அதனால தேவனை மறந்துடாதீங்க கவலையினாலே, ஆண்டவர் வசனத்தை மறந்துடாதீங்க கவலையினாலே, தேவனை தேடுகிறதை விட்டு விடாதீர்கள் கவலையினால. உலக கவலை பலன் கொடாதபடி செய்துவிடும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு நம்ம ஓடணும். அல்லேலூயா. ஒரு விசுவாசி பாவத்தை மாத்திரமல்ல பாரத்தையும் தள்ளிவிட வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்கள் கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடாதபடி விலகி போகிறதுக்கு பெரிய காரியம், விழுந்து போக பெரிய காரியம் பாரம். என்னதுங்க? பாரம். பாவத்தில் விழுந்து போன பரிசுத்தவான்கள் கொஞ்சம் பேர் தான். பாரத்தில் விழுந்து போன, பாரத்தில் தேவனை விட்டு, தேவ சித்தத்தை விட்டு, தேவ அழைப்பை விட்டு விலகி போனவர்கள் அநேகர். அல்லேலூயா. இயேசு பரமேறி போயிட்டார். பேதுருவுக்கு கவலை, இனி நம்ம என்ன செய்ய? இது வரைக்கும் ஏசப்பா கூட இருந்தார். யூதாஸ் பணம் பைய கையில் வச்சுட்டு இருந்தான். காணிக்கு கொடுக்குறவங்க கொடுத்தாங்க, காசு இருந்துச்சு, அங்கங்கே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஒவ்வொரு வீட்டுக்கு போனால், மரியாள் வீட்டுக்கு போனால் நல்ல சுட சுட ஏசப்பாவுக்கு என்ன போடுறாங்களோ அதுவே நமக்கும் கிடைக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ இயேசு உயிர் தெழுந்து பரமேறி போயாச்சு. இனி நம்ம என்ன செய்ய? நான் மீன் பிடிக்க போகிறேன், யாரெல்லாம் என் கூட வாரா, வாங்க போவோம். அல்லேலூயா. கிடைச்சதுங்களா? கிடைக்கல. அல்லேலூயா. அப்பவும் ஆண்டவர் சொன்னார், நான் தான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? போஷிக்க போகிறேன்பா அப்படின்னு. மேலே என்ன இருந்துச்சுங்க அங்கே கடற்கரையில்? இருக்கீங்களா? மீனை சுட்டு வச்சுருந்தார். அங்கே ஒன்றும் இல்லை, ஆனால் என்ன வச்சுருந்தாருங்க மீனை? ஆமாம், அவங்க பார்க்காங்க, வலது பக்கமாக வலையை போட்டால் 153 பெரிய வலை கிளியத்தக்கதாக மீன் படகுல போட்டாச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சுட்டு இயேசுன்னு எல்லாம் நீந்தி கரைக்கு வந்துட்டாங்க. கரைக்கு வந்தால் இங்கே ஏற்கனவே என்ன இருக்கிறது? சுடப்பட்ட மீன் இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் மீன் போய் என்ன செய்யுங்க, எடுத்துட்டு வா. அப்பவும் இதை எதை உணர்த்துக்கிறது? நீ கவலைப்படாத பேதுரு, நீ பிரயாசப்பட்ட ஒன்றும் கிடைக்காம போகலாம், ஆனால் நான் உனக்காக எல்லாத்தையும் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கும் அதுதான், தேவ பிள்ளைகளுக்கும் அதுதான், கர்த்தர் நம்பி இருக்கிற எல்லாருக்கும் அதுதான். அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயம் நம்மை நடத்துவார். பாரத்தின் நிமித்தம் நம்ம மேல இருக்கிற அழைப்பு, நம்முடைய காரியங்களை நாம் இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள், ஊழியக்காரர்களுடைய குடும்பங்கள் தேவன் மேலே வச்சிருந்த அந்த அழைப்புல, தேவன் அவங்க மேலே வச்சிருந்த அழைப்பை விட்டு பின்வாங்கி போக காரணம் என்னன்னா பாரம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் 4 பிள்ளை தந்திருக்காரு. இந்த பிள்ளைகளை எப்படி நம்ம நடத்த முடியும்? நம்ம சம்பாதிச்சா தானே முடியும். அல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவருங்க, அவர் முடிவு பரியந்தம் நடத்துவார். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏதோ ஒரு அனில் அம்பானி வீட்டில் மாப்பிள்ளை கிடைக்கலைனாலும், அல்லேலூயா, ஒரு அனில் அம்பானி வீட்டில் மாப்பிள்ளை கிடைக்கலைனாலும், அல்லேலூயா, நம்மளை போல கஞ்சிக்கு இல்லாத ஒருத்தன் வீட்டிலையாவது மாப்பிள்ளை இல்லாமையா போயிரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. விசுவாசம் அப்படின்னா கஷ்டம், விசுவாசம்னா சாப்பாட்டுக்கு இருக்காது, விசுவாசம்னா அப்படிங்கிற ஒரு குடும்பமாகிலும் இல்லாமலே ஆண்டவர் நம்மளை விட்டுற போறாரு. அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை, அந்த பாரத்தை கர்த்தர் மேல வைக்கிற மனுஷன்தான் அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க முடியும். அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு மட்டும் தேவ பிள்ளையே, நமக்கும் அதுதான். உலக கவலை, அந்த பாரத்தை தள்ளி விட்டு ஓடும் பொழுதுதான் தேவனுக்காக பலன் கொடுக்கிறவர்களாய், விசுவாசத்திலே நிலை நிற்கிறவர்களாய் நாம் வாழ முடியும். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு ஒருவேளை கவலை உங்க இருதயத்தை நெருக்கும்னா, எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி அவர் மேல என்ன செஞ்சிருங்க, வச்சிருங்க. அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. உங்க பிள்ளையோ, உங்க தொழிலோ, உங்க வருமானமோ, உங்க கடனோ, எந்த கவலைனாலும் பிரச்சனை இல்லைங்க. கர்த்தர் ஆள கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நீங்க கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போறதில்லை. அந்த வசனத்துல உங்க இருதயம் தான் ஒடுங்கும், உங்க இருதயம் தான் பலவீனப்படும், சரீரம் தான் பலவீனப்படும். அல்லேலூயா.
கர்த்தர் நடத்துவார். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், ஒரு எலியாவுக்கு ஒரு சாரிபாத்து விதவை ஆயத்தம் பண்ணப்பட்டது போல உங்களுக்காக, உங்க தேவைகளுக்காக, உங்க கவலையை போக்கும்படி நீங்க எதை குறித்து கவலைப்படுகிறீர்களோ அதுல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படி ஒன்றை தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி சொன்னேன், அருமையான பாஸ்டர் ஏசியே பாஸ்டர் தாமஸ் ராஜ் ஐயா, அவர் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்து எல்லாம் தேதியெல்லாம் குறிச்சாச்சு. அவர் ஒரு பைசா கூட அக்கௌண்ட்டில் அது வரைக்கும் சேர்த்து வச்சதில் எல்லாத்தையும் ஊழியம், சபை கட்டுறது, அது இது அப்படியே இருந்துச்சு. அல்லேலூயா. கல்யாண வாரம் நெருங்கும் பொழுது ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இவ்வளவு தேவை இருக்குதே, நீங்கள் தான் சந்திக்கணும், நீங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு கர்த்தரை தேடி கொண்டு இருக்கும் பொழுது அந்த சபையில் இருந்த ஒரு வயசான பாட்டி அந்த பாஸ்டர் தேடி வந்தாங்க. அல்லேலூயா. அவங்க வந்து சொன்னாங்க, ஐயா இதில் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கிறது, போஸ்ட் ஆஃபீஸில் உங்கள் பிள்ளைக்குனே நான் ஒரு ஆர்டி என்ன செஞ்சேன், போட்டேன், இந்த பணத்தை வச்சு அந்த பிள்ளையினுடைய திருமண காரியத்தை நடத்துங்க. நடந்த சம்பவம். அல்லேலூயா. நீங்கள் சந்தேகம்னா அந்த சபை அட்ரஸ் எல்லாம் நீங்கள் யூடியூப்பில் தேடினா கிடைக்கும், அந்த ஃபோன் நம்பர் எல்லாம் கேட்டு இது உண்மையான வேணாலும் விசாரிச்சு கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நடத்தினார். அல்லேலூயா. அவருடைய சாட்சி ஒன்று பாருங்க. அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன வேலை கிடச்சிது. அன்னைக்கு இருந்த அந்த வேலையில் இருந்த அந்த பைசா அந்த பஸ்ஸுக்கு போக இருக்கிறதுல ஒரு நேரம் தான் சாப்பிட முடியும். குடும்பத்தில் பெரிய குடும்பம், அது ஒரு நேரம் தான் சாப்பிட முடியும். அதனால் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், தம்பி இந்த உலக வேலை வேண்டாம், நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறேன், ஊழியத்துக்கு வா. அவர் சொன்னார், ஒரு வார தேவையை 3 ரூபா, ஒரு வார தேவையை நீங்கள் என் கையில் கொடுத்துருங்க, நான் நம்பி என்ன செஞ்சிடறேன், ஊழியத்துக்கு வந்துடுறேன். அல்லேலூயா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் பிரசங்கமே அதுதான், வாரந்தோறும் அந்த பாயிண்ட் என்ன செஞ்சிருதுங்க, வந்துடுது. அல்லேலூயா. தேவன் ஒரு மனிதன் மேலே ஒரு அழைப்பு, ஒரு தேவ திட்டம் இருக்குமே ஆனால் நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் வார்த்தை உங்களை நேரம் வந்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சமீபத்தில் ஒரு வாலிப பையனை பார்த்தேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டால் அவன் சொன்னான், ஆமாம் எடுத்துட்டேன். எப்படி அப்படின்னா, நான் ஞானஸ்தானமே கிடையாது, ஞானஸ்தானமே எடுக்கப்படாது, பாரம்பரியமாக நாங்கள் சின்ன வயசுல எடுத்தாச்சு, ஒரே ஞானஸ்தானம் தான் வேதம் சொல்லுது, ஞானஸ்தானமே கிடையாது, எல்லாத்திட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன். ஆனால் எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் என்ன தான் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஞானஸ்தானம் ஒரே பிரசங்கமாக தான் இருக்கு. அல்லேலூயா. கடைசி அவன் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் அந்த மாதிரி பிரசங்கமே அவன் கேட்கலையாம். அது வரைக்கும் பார்க்குற ஆள் கூட கேட்குமா, தம்பி நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களான்னு கேட்குமா. இப்போ ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் பார்க்குற ஆள் கூட அதை என்ன செய்ய மாட்டேங்குதுங்க, கேட்க மாட்டேங்குதான். அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளை எதுக்கு அர்ப்பணிக்க வைக்க ஆண்டவர் விரும்புகிறாரோ அது வரைக்கும் வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள், வந்துட்டே தான் இருக்கும். பாஸ்டர் எனக்கே பிரசங்கம் பண்ணுறார், உங்களுக்கே தான், நீங்கள் ஒப்பு கொடுக்குற வரைக்கும் கர்த்தர் உங்களோட பேசிகிட்டே தான் இருப்பார். பிரசங்கனியமா சொல்லுங்கள், ஆண்டவர் என்ன செய்வாருங்க, பேசிகிட்டே தான் இருப்பார். அல்லேலூயா. அதனால் நேராக உட்காந்து கவனிங்க, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தது. அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர், இல்லை நீங்கள் ஒரு வாரத்துக்குரிய காசை கொடுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு அடுத்த நாள் போனால் எந்த கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தாரோ அந்த கம்பெனி இழுத்து மூடப்பட்டது, வேலை இல்லை. அல்லேலூயா. அவர் கேட்டது ஒரு வாரம் சம்பளம், ஆண்டவர் தந்தது இருந்த ஒரு வேளை கஞ்சியும் க்ளோஸ். அல்லேலூயா. பாதியில் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கேட்டுச்சு, என்னப்பா சாயங்காலம் தான் நான் வருவேன், இப்போ வந்துட்டியே. இல்லைம்மா வேலை போயிட்டு. என்னப்பா வேலை போயிட்டு நீ பாட்டுக்கு வந்துட்டா எப்படி ஒரு நேரம் கஞ்சி குடிக்க, எங்கேயாவது ஒரு வேலை தேடாண்டாமா, அல்லது யாருக்கிட்டையாவது போய் கடனாவது வாங்கிட்டு வா, கஞ்சி குடிப்போம், அப்புறம் வேலை தரும்போது கொடுத்துருவோம் அப்படின்னு. அல்லேலூயா. சொல்லுங்கள், அல்லேலூயா. இவர் இல்லை, அப்படியெல்லாம் கடனெல்லாம் வாங்க முடியாது, ஒன்று செய்கிறேன், கடன் வாங்கிட்டு வரேன், ஆனால் அதில் அரிசி வாங்கக்கூடாது, விஷம்தான் வாங்கணும். என்ன வாங்கணும், விஷம் வாங்கி எல்லாரும் என்ன செய்வோம், செத்து போயிடும். அப்போ அந்த கடங்காரன் என்ன செய்ய மாட்டான், கேட்க மாட்டான், நம்மளை அடுத்த வேலை சாப்பாட்டு கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே பக்கத்தில் சர்ச்சு அங்கே போய் உட்காந்து ஜெபம் பண்ணாராம். அல்லேலூயா. சாட்சி யாராவது கேட்டிருக்கீங்களா? இல்லைன்னா அந்த யூடியூப்பில் கேளுங்க, சாட்சின்னு போட்டாலே இந்த ராபின்சன் அந்த சாட்சி அவர்கிட்ட அந்த வாழ்க்கை சரித்திரத்தை கேட்டிருப்பார். 2 பார்ட்டாக இருக்கும், அந்த 2 பார்ட்டில் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, அந்த பக்கத்தில் சர்ச்சில் போய் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து அழுதார்.
ஆண்டவரே நான் ஒரு நேரம் கஞ்சி தானே கேட்டேன், வேற என்ன கேட்டேன், அது கூட இல்லாமல் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அழுதார். அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம், எழுந்து வீட்டுக்கு போ, எழுந்து வீட்டுக்கு போ. நல்ல கவனிங்க, என்ன சத்தம் கேட்டுச்சுங்க? இது வரைக்கும் அப்படி ஒரு சத்தம் அவர் என்ன செய்யலை, கேட்கல. ஆனால் ஒன்று ஒரு மனசுக்குள்ள இது ஆண்டவர் தான் பேசுகிறாருங்கிற ஒரு உறுதி வந்து எந்திரிச்சு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போனால் அங்கே அப்படியே சாப்பாடு கம 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 கம்மன்னு என்ன செய்யுதுங்க, மணக்குது. நல்ல என்னைக்கு இருக்கிற கஞ்சியை விட இன்னைக்கு நல்ல சாப்பாடு. என்னென்னு விசாரிச்சா ஒரு மணி ஆர்டர் வந்துச்சான். என்ன வந்துச்சுங்க? மணி ஆர்டர் 30 ரூபா. எவ்வளோங்க? 30 ரூபா. அவர் கேட்டது எவ்வளோ கேட்டார்? 3 ரூபா கேட்டார். இப்போ ஆண்டவர் தந்திருக்கிறது 30 ரூபா. என்றைக்கோ இவங்க நல்லா இருந்த காலத்தில் யாருக்கோ செஞ்ச உதவியை அந்த மனிதன் மறந்துடாமல் வச்சிருந்து இன்னைக்கு அட்ரஸை கண்டுபிடிச்சோம், அட்ரஸை எப்படியோ விசாரித்து சொந்த பந்தத்தில் அந்த விலாசத்திற்கு 30 ரூபாய் அனுப்பினான். அல்லேலூயா. அங்கே ஒரு சத்தம் கேட்டதே, எழுந்து வீட்டுக்கு போ என்ற அந்த சத்தம், அதே சத்தம் திரும்ப கேட்டது. இப்போவாவது நம்புறையா நான் உன்னை நடத்துவேன்னு. அல்லேலூயா. நேராக வீட்டுக்குள்ளே போனார். இருந்து கொஞ்சம் துணி, 2 செட்டு துணி எடுத்து பைக்கில் வச்சுட்டு அந்த அம்மாட்ட அவங்க தாய்கிட்ட சொல்லிட்டு அந்த அம்மா முன்னாடியே கிளம்புனாங்க. இல்லை சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கு, திருநெல்வேலிக்காரங்க தான், சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கு, நீ சாப்பிடாமல் எங்கே துணி எடுத்துகிட்டு போகிற? நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் ஊழியத்துக்கு போகிறேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம். இது வரைக்கும் இன்னைக்கு நடத்தின ஆண்டவரையே இருக என்ன செய்யுங்க, பிடிச்சிக்குங்க, இனிமேலும் என்ன செய்வார், நடத்துவார். அல்லேலூயா. அவர் சொன்னார், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு நேரம் பிரேக்ஃபாஸ்ட், காலை உணவு கூட இல்லாத நாளே கிடையாது. அல்லேலூயா. ஒரே ஒரு நாள் மாத்திரம்தான் இல்லை, ஆனால் அதையிலும் ஆண்டவர் என்னை கற்றுக்கொள்ளத்தான் அதை நடத்தினாரே ஒழிய குறைவு வைக்கிறதற்கு என்னை நடத்தவில்லை. அல்லேலூயா. அவர் எப்பவுமே குளிச்ச உடனே சாப்பிட்ற வழக்கம். அந்த அன்னைக்கு குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே வீட்டம்மா சொல்லிட்டாங்க, இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் குளிச்சுட்டு வரும்போது பார்த்தா டேபிள் மேலே இட்லி சூடாக இருக்கிறது. என்னென்னு விசாரித்தா அவங்க வீட்டுக்கு பின்னாடியே கூட பிறந்த சகோதரி அந்த அம்மா இட்லி கொண்டு வந்திருக்காங்க. அப்போது யார் கொண்டு வந்தா, பேரை சொல்லி இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி தான் கொண்டு வந்தா. ஆளை கூப்பிட்டாங்க. என்னம்மா இது, யாருக்கு கொண்டு வந்தவங்க? அண்ணனுக்கு கொண்டு வந்தியா, ஊழியக்காரனுக்கு கொண்டு வந்தியா? இல்லைண்ணே, அண்ணி இல்லை, நாங்கள் எப்பவுமே குளிச்சதையும் சாப்பிடுவீங்களே, அதனால தான் கொண்டு வந்திருக்கேன். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த தட்டை அப்படியே என்ன செஞ்சிரு, எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிரு. இந்த தட்டை இன்னைக்கு இல்லை, நீ தந்துட்டேன், ஒரு வாரம் இல்லைன்னா உன்னால் தர முடியுமா? என்ன ஆண்டவர் நடத்துவார். இன்னைக்கு உபவாசமாக இருந்து அவர் சமூகத்தில் இருக்கணுங்கிறது தான் தேவ சித்தம்னா அதுதான் என்ன செய்யும், நடக்கும். அப்படித்தான் நடப்பேன், தயவு செய்து கொண்டு போயிரு. அந்தம்மா அழுதுகிட்டே சொல்லிச்சேன், இல்லை ஒரு நேரம் சாப்பிடுனே, அப்புறம் இல்லை எடுத்துகிட்டே போயிருந்தாராம். அல்லேலூயா. அந்த ஒரு நேரம்தான் எனக்கு உணவில்லையே தவிர மற்ற ஒரு நாளுமே என் ஆண்டவர் எனக்கு குறைவு வைக்கவே இல்லை என்று அவர் சாட்சி சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம மேலே கர்ஷனை உள்ள ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நம்மை ஆண்டவர் நடத்துகிற வழிகள் எதுவானாலும் நாம் அதில் மனரமியமாய் அவரோடு கூட ஓட நம்ம என்ன செய்வாங்க, ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. சரி, இந்த உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷமானது. ஆமென். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவன் விசேஷமானது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ சரீரத்தையும் ஜீவனையும் தந்திருக்கிற அந்த ஆண்டவரை நம்புவோம். நிச்சயம் உணவையும் உடையும் அவர் நமக்கு தருவார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். என உலக கவலை ஆமென் பலன் கூடாதபடி நம்மளை செஞ்சிடும். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஐஸ்வர்யம் நமக்கு அவசியங்க, ஆனால் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அல்லேலூயா. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், ஆனால் அல்லேலூயா அதில் ஒரு ஆசை, அதில் ஒரு மயக்கம் நமக்கு வேண்டாம். பிரைஸ் காட். அல்லேலூயா. நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல ஒரு ஐஸ்வர்யவான் ஆமென் அனுதினமும் வீட்டு கதவை வீட்டம்மா திறப்பாங்க. அன்னைக்கு திறக்கல, வேலைக்காரன் தான் திறந்தான். என்னென்னா உடம்பு சரியில்லை. அன்றைக்கு தான் அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இவ்வளவு நாளும் நம்ம சம்பாத்தியம் பணம் பணம் பிள்ளைகளுக்கும் ஓடிட்டோமே, மனைவி பிள்ளைகளோட நேரத்தை செலவழிக்கலையே. அன்னைக்கு அவன் கனவு கண்டானா, அவன் ஜீவன் அவனை விட்டு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து நிற்கிறப்பாளே. அல்லேலூயா. அவன் சொன்னானே, இல்லையா ஒரு கொஞ்ச நாள் தள்ளி போடு, முடியாது. இல்லை என் சொத்தெல்லாம் தாரேன், முடியவே முடியாது. அல்லேலூயா. மனிதன்
உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அநேகர் நீங்கள் ரொம்ப கவனமாக வசனத்தை கேட்குறீங்க, சந்தோஷம். ஒரு சிலர் எதுவும் கவலைப்படாமல் தூங்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்காகவும் சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். வசனத்தை எடுத்து போடுவான் யாருங்க? பிசாசு. அதுக்கு தான் கணநெத்திரையின் ஆவி, அதுக்கு தான் சிந்தனை சிதறடிக்கிற காரியங்கள் எல்லாம் பிசாசு கொண்டு வருவான். விட்டுறாதீங்க. பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. காலை மடக்கி நல்ல முதுகு நேராக நிமிர்ந்து உட்காந்து என்னையே பார்த்து எதிர்த்து நில்லுங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா உங்களை அப்படியே அமர்த்திடுவான். அல்லேலூயா. நல்ல சுகமான தூக்கம் எங்கே தான் கிடைக்கும்? ஆலயத்தில் தான் கிடைக்கும். பாருங்கள், ஃபேன் ஓடுது பாருங்கள், வெளியே பார்த்தா 100 டிகிரி, உள்ளே பார்த்தீங்கன்னா 25 டிகிரி, அப்படியே சூட்டவே காணும். ஆண்டவர் அப்படி நமக்கு ஆலயம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. தூங்குறதுக்கல்ல, வசனத்தை கேட்க. அல்லேலூயா. அதனால் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நமக்கு வேண்டாங்க. அல்லேலூயா. ஆமென். தங்க தட்டில் சாப்பிட்டவனும் இன்னைக்கு எங்கே தான் இருக்கான்? மண்ணுக்குள்ளே தான் இருக்கான். அல்லேலூயா. கோடி 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 கோடியா சம்பாரிச்ச ஒரு ஆள் ஒன்னையும் கொண்டு போகலை. இன்னைக்கு அதுக்கு சண்டை தான் நடக்கு. அல்லேலூயா. ஆமாம், இந்த எஸ்டேட் யாருக்கு, அந்த பங்களா யாருக்கு, இந்த வீடு யாருக்கு, சண்டை தான் நடக்கு. அதில் 4 பேர் சாகாம், 4 பேர் லாரி ஏற்றியே கொள்கிறான். எதுக்கு செத்தானே தெரியல. அல்லேலூயா. நல்லா தான் போனாங்க, குடும்பத்தோட காலி. காரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான். என்னன்னா அங்கே சொத்து, காரணம் பிரச்சனையா அங்கே இருந்தாங்க. ஐஸ்வர்யம், பணம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐஸ்வர்யம் இந்த உலகத்திலே சம்பரமமாய் வாழ மட்டுமே உதவும், பரலோகத்தை சுதந்திரிக்க உதவாது. அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு எனக்கும் தெரியும், ஐஸ்வர்யவான் எப்படி வாழ்ந்தான்? சம்பரமமாய் வாழ்ந்தான். அல்லேலூயா. ஆனால் அவன் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியல. பணம் நமக்கு தேவை, பண ஆஸ்தி நமக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நம்மை விட எளிமையாய் வாழ்கிறவர்கள், அல்லது வறுமையிலும் பாடுகளிலும் வாழ்கிற அநேகர் இன்றைக்கும் சந்தோஷமாய் வாழ்கிறார்கள். அநேக ஆண்டுகள் உயிரோடு வாழ்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களிலே என் சரீரம் ரொம்ப பலவீனப்பட்டது. செக் பண்ணி பார்த்தா சுகர் கீழே இறங்கவே மாட்டேங்குது. 300, 350, 400 அப்படியே தான் இருக்கு. மாத்திரை வேலை செய்யவே இல்லை. அப்போது எனக்கு தெரிந்து நான் விசாரித்த பொழுது சொன்னாங்க, 40 வயசு ஆகிட்டியா, 10-15 வருஷமாக மாத்திரை போடுற, வேஸ்ட்டு, நீ இன்சுலின் அந்த மருந்து ஏற்றினா தான் வேலை செய்யும் அப்படின்னால ஒரு சில பெரியவர்கள் ஆலோசனை சொன்னான். அல்லேலூயா. நான் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்தேன். 15 ஆண்டு காலங்கள் மாத்திரை மாத்திரை மாத்திரை, அதுவும் பணம் கொடுத்து வாங்க முடியாமல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாத்திரையே தான். அந்த ஒரே மாத்திரை, அதையவே திரும்ப 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 போட்டு என்னோடு கூட விளையாடின, என்னோடு கூட அன்பாக இருந்த எத்தனையோ வாலிபர்கள் உலகத்தில் இல்லை. ஆமென். எனக்கு நான் இருந்த ஊரில் என்னை விட சீனியர் வியாதி வந்து 6-7 ஆண்டுலே அந்த சுகர் வியாதி மரித்து போய்விட்டான். பணம் இல்லையா, ஏகப்பட்ட அவன் கட்டியிருக்கிற வீடு மட்டும் 1 கோடி ரூபாய். இன்றைக்கும் அந்த வீட்டு வேலை இன்னும் முடியல, அவன் செத்து போயிட்டான். 1 கோடி ரூபாய். இப்போ நான் அதையெல்லாம் யோசித்து பார்த்தேன். அப்படின்றால் இந்த 15 ஆண்டு காலங்கள், அதுவும் சரியான ஒரு பராமரிப்பு இல்லாதபடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல்லே ஓடி இருக்குதுண்ணா, தேவன் நம்ம மேலே வச்ச கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 40 வருஷம் வரைக்கும் நடத்தினவர் இன்னொரு 40 ஆண்டு காலங்கள் அல்லேலூயா நடத்த அவரால் முடியும். அல்லது தேவன் வைத்திருக்கிற அந்த நாள் வரைக்கும் நடத்த அவரால் முடியும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்க, பணம் தப்புவிக்க முடியவில்லையே, கோடிக்கணக்கில் இருக்கிறது. என்னுடைய தாயார் இறந்ததற்கு அவங்க அப்பா வந்தார். அவங்க அப்பா இன்னும் நல்லா இருக்கார். அவர் சொல்கிறாரு, அண்ணன் நம்மளை விட்டு போயிட்டான் சாமி. அல்லேலூயா. கண்களிலே கண்ணீர். எனக்கும் என்ன பேசுகிறதுனே தெரியல. நானும் கொஞ்சம் நேரம் அழுதேன், அவ்வளோதான் முடிஞ்சது. அல்லேலூயா. பணம் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியவே முடியாதுங்க. ஐஸ்வர்யம் பணம் எல்லாத்துக்கும் உதவும்னு சொல்லி வசனம் சொன்னாலும், ஆனால் குறிப்பிட்ட நேரங்களில் தேவ கிருபை இல்லாவிட்டால் பணம் எதுக்குமே உதவா. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். எத்தனையோ வசதி உள்ளவர்கள், எத்தனையோ கோடீஸ்வரர்கள். ஆமென், ஆமென். பாருங்க, சரியான நேரத்தில் திருமணம் இல்லை, குழந்தை இல்லை, எத்தனையோ குறைவுகளில் வாழ்கிறவங்க அந்த பூமியில் இருக்கத்தான் செய்கிறாங்களே.
பணம் மட்டும் நிறைய இருக்கிறது. ஆமாம். சமீபத்தில் சாத்தான்குளத்தில் ஒரு ஃபேமிலி, ஒரு ஆர்சி ஃபேமிலி, அவங்க இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. நல்ல வசதி இருக்கு, கை நிறைய சம்பாதிக்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு 30 வயசு, இன்னைக்கு திருமணம் நடக்கலை. அல்லேலூயா, ஆமென். அங்கே பாஸ்டர் கூட சாட்சி சொன்னார், ஒரு டாக்டர் ஃபேமிலி, எல்லாருமே டாக்டருங்க. அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு 40 வயசு, இன்னைக்கு வரைக்கும் திருமணம் நடக்கலை. அந்த பிள்ளையின் மனதுக்கேற்ற ஒரு காரியம் நடக்கவே இல்லை, அதனால வேண்டாம் அப்படின்ட்டு. அல்லேலூயா. எல்லாமே இருந்த பணம் எதையுமே சாதித்து விட முடியாது, தேவ கிருபை தான் நடத்தும். அல்லேலூயா. அதனால் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நமக்கு வேண்டவே வேண்டாம், என்ன இருந்தாலும் இல்லைனாலும். ஆமென். தந்ததெல்லாம் ஆண்டவர் தந்தது, தராததெல்லாம் ஆண்டவர் விளக்கணுதுன்னு சொல்லி நம்பி நம்ம ஆண்டவர் என்ன செய்வோங்க, சார்ந்து கொள்ளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சமீபத்தில் ஆந்திராவில் இருந்து ஒரு ஃபேமிலியை சந்தித்தேன். சமீபத்தில் கொஞ்ச நாள் ஆயிட்டு, நம்ம கீரங்குளம் தான், யார் என்னென்னு எனக்கு மறந்துட்டு. என்ன விஷயம்னா, தங்களுக்கு இருந்த அந்த வாலிப பையன் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான ஒரு பைக் வாங்கி கொடுத்தாங்களாம். அந்த பைக்கில் தன்னுடைய நண்பர்களோடு கூட பிரயாணப்பட்டு போய் ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு பெரிய பாறையில் மோதி அதே இடத்துல அந்த பையன் செத்து போயிட்டான். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம கவலை, ஒரு சைக்கிள் இல்லையே, ஒரு பைக் இல்லையே, ஒரு கார் இல்லையே, இது இல்லையே, அது இல்லையே. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் அதை நமக்கு விலைக்கு வச்சிருக்கிறாருன்னு தெரியல. அல்லேலூயா. ஒருவேளை அந்த பைக்கு உயரையே எடுக்கும்னா அந்த பைக் நமக்கு எதுக்கு, காலாறு நடந்தே போயிடலாமே கடைசி வரைக்கும். அல்லேலூயா, ஆமாவா இல்லைங்களா? ஆமென். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்ம எனவே நமக்கு இன்னைக்கு தான் இந்த என்ன சொல்கிற, அந்த காலங்களிலே நிகழ்காலம் தான் தெரியும், எதிர்காலம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் சாயங்காலம் நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், எது நமக்கு தேவை எது நமக்கு தேவையில்லை அவர் அறிந்திருக்கிறார். அவரை சார்ந்து கொள்வோம். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் பலன் கூடாதபடி நம்மை செய்து கொள்வோம். கர்த்தரை சார்ந்து கொள்வோம், அவர் நிச்சயம் நம்மை நடத்துவார். எழுந்து நிற்பங்களா ஆண்டவர் சமூகத்தில், கண்களை மூடி வேகமாக எந்திரிங்க பார்ப்போம். ஆமென். தொடர்ந்து பெண்கள் கூட்டம் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் நல்லவர், 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 நல்லவர். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் என்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பின் என்று என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்ன அந்த சர்வ வல்லவர் அவர் நமக்கு சொந்தமாக இருக்கிறாருங்க. அவர் மாத்திரம் நமக்கு போதும். அவரே தந்தவர், அவரே நமக்காய் தந்தவர். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? எல்லாம் நமக்கு தருவார். அவரை சார்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அருமையான ஐயா, உங்கள் பேருங்க, எங்கேருந்து வர்றீங்க? சாத்தாங்காலிலே உங்கள் பிரச்சனை எங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட பேசினீங்க. ஆண்டவரே, நமக்கு நன்றி. பலன் கொடுக்க வேண்டுமே ஆனால் ஆமே நாங்கள் கவலைகளை தள்ளிவிட்டு ஓடணும்.
ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எங்களுக்கு தேவையில்லை. சோதனை காலம். ஆமென் ஆண்டவரே, மனுஷர்களை நிதானித்து அறிந்து நாங்கள் தீர்மானக்கு உதவி செய்ய ஆண்டவரே உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். வசனம் பேசுறதுனால, வேஷம் தரித்திருக்கிறதுனால ஆண்டவரே நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது. அவர்களை விட்டு விலக வேண்டும் என்கிற எச்சரிப்பின் சத்தம் எங்களை துணிக்கட்டும். நாங்கள் விசாரிக்க வேண்டிய ஒரு கூட்டம் இருக்கிறது. நீங்கள் யாருக்குள்ளெல்லாம் வாசம் பண்ணுறீங்களோ அவங்கள நாங்கள் முதலாவது விசாரிக்கணும். அவங்களுக்கு நன்மை செய்கிறதுல நாங்கள் அதிக நேரத்தை பொருளாதாரத்தை செலவழிக்கணும். கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை எல்லாம் தந்துருங்க. நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய இருதயத்திலும் துணிக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் நடத்தட்டும். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தொடர்ந்து நடைபெறுகிற பெண்கள் கூடிய கர்த்தரை ஆசீர்வதிங்க. ஆகார காரியத்தை கர்த்தரை ஆசீர்வதிங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இருப்பதாக. புதிய மாதம், புதிய வாக்கு தத்தங்கள், புதிய கிருபைகள், புதிய நன்மைகள், ஆசீர்வாதங்களை தந்து நடத்துங்க. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு விரோதமாக எதிராக இருக்கிற எல்லா வல்லமைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்குள்ள வளரக்கூடாதபடி போராடுகிற கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே செயல் இழந்து போவதாக. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். மிருக ஜீவன்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எதிலெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கும்னு எதிர்பார்க்கிறார்களோ அதிலெல்லாம் அவங்க ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேலே தங்கட்டும். இடங்கொண்டு பெருகுவா என்று சொன்ன ஆண்டவர், நன்மை செய்து உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர், உங்கள் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் கூடி வந்திருக்க நம் யாவரோடும் பரிசுத்தவான்கள் யாவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர்.